அஜாப இப்னு தைமியா பதிலளிக்கிறார், யஸிலு இலல் மையத்தி கிராஅத்து அஹ்லிஹி, மையத்திற்காக வேண்டி ஓதப்படுகிற குர்ஆன் வசனங்கள், வ தஸ்பீஹுஹும், தஸ்பீஹ் செய்வது, தக்பீர் செய்வது, வ ஸாயிரி திக்ரிஹிம் லில்லாஹி தஆலா, அல்லாஹுக்காக வேண்டி என்று செய்யப்படுகிற எந்த திக்ராக இருந்தாலும், இதா ஹதவ் இலல் மையத்தி, மையத்திற்கு அதை ஹதியா செய்து விட்டால், யஸிலு இலைஹி, அது அந்த மையத்தை போய் சேரும் என்ற கருத்தை தன்னுடைய ஃபதாவாவில் இப்னு தைமியா கூட சொல்லியிருப்பதை நாம் காண முடியும். அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், இந்த விஷயம் என்பது இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் இஜ்மா ஆன ஒன்றாகும், கருத்து வேற்றுமை இல்லாத ஒன்றாகும். நம் நாட்டில் இருக்கக்கூடிய சில குழப்பவாதிகளுக்கு மட்டும்தான் அதில் சந்தேகம் இருக்குகிறது. இந்த விஷயத்தில் அடிக்கடி இப்னு தைமியாவை நாம் ஆதாரமாக காட்டுவதனுடைய நோக்கம், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களின் கருத்துகளுக்கு பல சமயங்களிலும் மாறுபட்ட கருத்தை சொல்லி தனியாக ஒரு வழியில் சென்ற முதல் அறிஞர் இப்னு தைமியா தான். உலகில் உண்டான குழப்பவாதிகளில் பெரும்பாலானவர்கள் அவர்களை பின்பற்றிதான் வழிகடுவார்கள். அந்த இப்னு தைமியா கூட இந்த விஷயத்தில் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கள் சொல்லுகிற கருத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மூர் குழப்பவாதிகளோ அவரையும் தாண்டி தங்களுடைய சொந்த புத்தியை கொண்டு மிகப்பெரிய வழிகட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணரச் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த விஷயத்தில் இப்னு தைமியாவுடைய நிலைப்பாடை நாம் அடிக்கடி சொல்லுகிறோம். சூரா நஜ்முடைய வசனம், வ அன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ என்ற வசனத்தை ஓதி காட்டி, மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் எதையும் செய்ய முடியாது, அது அவர்களை போய் சேராது என்று பெரிய ஆதாரமாக எடுத்துச் சொல்வார்கள். ஆனால் இந்த வசனத்தில் அதற்குண்டான ஆதாரம் இல்லை என்று சொல்வது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டுமல்ல, இப்னு தைமியா கூட தன்னுடைய கிதாபில் இந்த வசனத்தில் அதற்குண்டான ஆதாரம் கிடையாது, அது தவறான புரிதலாகும் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார்.